ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் நான் வந்து பைக்லேயே வந்து கொடைக்கானல் போகலான்னு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் நான் போகிறேன். இதுதான் என்னுடைய பைக்கு. இது வந்து 2024 மாடல் ஆக்டிவா பைக்கு. ஆக்சுவலி நான் பைக்கில் போகலான்னு சொல்லும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதுவும் அந்த மாதிரி ஆக்டிவா பைக் அது லாங் ரைடுக்கு சரி வராது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் அப்படி இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதர் 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டாங்க, எங்களோட கம்பெனி ஆகிட்டாங்க. டோட்டலி நான் 4 மெம்பர்ஸ். என்னுடைய பைக்கில் ஒருத்தர் நான் ஏற்றிக்கிட்டேன், இன்னொரு பைக்கில் 2 பேர் தனியாக வந்தாங்க. ஸோ எங்களுடைய ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 6 o'clock தான் பிளான் பண்ணோம். 6:45 தான் நாங்கள் கிளம்பணும், ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் எங்களுடைய ரூட் பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்னா, மணப்பாறையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து பத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் போகிறது இதுதான் எங்களுடைய ரூட்டாக இருந்துச்சு. ரோட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எங்களுடைய ஸ்பாட்லேருந்து மணப்பாறை, அதாவது சிங்கிள் ட்ராக் ரோடு தான், போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரே ரோடு தான். மணப்பாறையிலேருந்து திண்டுக்கலுக்கு வந்து நேஷ்னல் ஹைவே, அதில் போனோம். போகிறதுக்கு ஒரு ட்ராக் இருக்கும், வரதுக்கு ஒரு ட்ராக் இருக்கும். அதனால் நம்ம வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரைடிங்கில் போயிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே நம்ம திண்டுக்கல்லேருந்து பத்தலகுண்டு வந்து ஸ்டேட் ஹைவே, அதனால் போகிறதுக்கு வரதுக்கு ஒரே ட்ராக் தான். அங்கங்கே கொஞ்சம் ஸ்ப்ளிட்டர் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் விபத்துகள் நடக்கக்கூடிய அந்த மாதிரி இடம், ஹெவி டிராஃபிக் ஏரியா இருந்ததில்ல. பட் அதுவும் அந்த மாதிரி டிரைவிங் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நாங்கள் பத்தலகுண்டு ரீச் ஆனோன்னா, பத்தலகுண்டுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அவுட் சைடில் நாங்கள் கொடைக்கானல் ஹில்ஸ் அந்த ரோடு கட் பண்ணோம். லெஃப்ட் எங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணோம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரோடு தான் கொடைக்கானலுக்கு போகக்கூடிய இந்த ரோடு. ஹில்ஸ் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹில்ஸ் ரோடு சிங்கிள் ட்ராக் தான், அது போகிறதுக்கு வரதுக்கு ஒரே ட்ராக் தான். இது நாங்கள் பிகினிங்லேருந்து எங்களுடைய ஸ்பீடு வந்து ஆவரேஜாக 50 ரேஞ்சில் தான் வந்துவிட்டு இருந்தோம். ஒரு சில இடத்துல 60 போனோம், பட் ஆவரேஜாக 50 போனோம். எங்களுடைய டோட்டல் ஜேர்னி பார்த்திங்கனாலே நியர்லி 7 hours ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் ஸ்டாப்பிங்ஸ்லாம் அதெல்லாம் சேர்த்து. நாங்கள் ஆவரேஜான ஸ்பீடில் தான் போனோம். இந்த டூரில் வந்து நான் வந்து பார்த்தது வந்து கொடைக்கானலுடைய அந்த ஹில்ஸோடைய அழகாக வந்து ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் வியூவிங் பாயிண்ட்லேயும் நான் வியூ பாயிண்ட்லேருந்து இறங்கி நான் வந்து அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதை ஷூட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே நான் போகிற வழியில் நிறையா விஷயங்களை நான் பார்த்தேன், அதையும் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து இப்போ இந்த ரைடிங்கில் நான் வந்து மலபார் அணில்னு சொல்லுவாங்க, அது ரெட் ஸ்குரில்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த அணில். அது வந்து யாருமே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடந்துச்சு. நானும் அதை அமேசிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக எங்களால் முடிஞ்ச எல்லா கேமராஸ்லேயும் நாங்கள் அது பிக்சரிங் பண்ணோம். நியர்லி எபோ 5 minutesக்கு உள்ள வீடியோஸ் நாங்கள் அதை ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். அதோடைய ஃபுல் வீடியோஸ் எங்களுடைய அதர் லிங்க்ஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு பார்வைக்கு ஷார்ட் கிளிப்ஸ் தான் தர்றோம், அதையும் பாருங்கள். நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு 3:30 டைமில் நாங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் பண்ணேன். கொடைக்கானல் ரீச் பண்ணும்போது ஹெவி ரைட். நாங்கள் ஆன் த வேயில் வரும்போது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம திண்டுக்கலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். அங்கங்கே நாங்கள் வந்து இடையில டீக்கு ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டாப்பிங் பண்ணோம். ஸோ நாங்கள் இந்த டூரில் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான பார்த்திங்கன்னா, போய் ரீச் ஆகணுன்னே ஹெவி ரெயின். ஸோ நாங்கள் இங்கே நிறைய ஸ்பாட் பிக்னிக் ஸ்பாட்டு கொடைக்கானலில் இருந்தாலும் 2-3 ஸ்பாட்ஸ் மட்டும். ஏன்னா அது ரொம்ப ஷார்ட் ரேஞ்சிலேயே அந்த எல்லா ஸ்பாட்டும் இருக்குது. அது என்னென்ன ஸ்பாட்டுன்னு நான் தனியாக அதில் இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். அதிலே நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சா இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் இங்கே அந்த வேலை வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை மீட் பண்ணேன், டிஃப்ரெண்ட் திங்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இயற்கையில் எப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மலையில் நீங்கள் ஏறும்போது அந்த இதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பாதி டிஸ்டன்ஸ்லேருந்து உங்கள்கிட்ட குளுமையாக இருக்கும், மீதம் உள்ளது கொஞ்சம் ஹாட்டாகவே இருக்கும். பட் பாதி ஆஃப் ஆஃப் த மவுண்டைன் நம்ம கிளைம்பிங் ஆகும்போது அது நமக்கு தெரியும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது உங்கள் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் என்ன சந்தித்தேன் அப்படிங்கிறதையும் நான் அந்த இதில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதெல்லாம் நான் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ரிட்டன் வரும்போது நாங்கள் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். சில்வர் ஃபால்ஸ் அப்புறம் எங்களுடைய பைக் ஃப்ரண்ட் டயரை வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் விட்டு பர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா எங்கேயுமே ஒர்க் ஷாப்புக்கு எதுவுமே கிடையாது. 0 ஏர்லே நாங்கள் மலையிலேருந்து கீழே வண்டியை இறக்கிட்டோம். எங்களுடைய அந்த அந்த ஃப்ரண்ட் வீலுடைய ரிம்மும் வளைஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்னுடைய இருந்த அந்த அனந்தர் பேசன் இன்னொரு பைக்கில் வச்சுட்டு அவங்க 3 பேரும் ஒரு பைக்கில் வந்தாங்க. நான் வந்து ஒரே பைக்கில், ஏன்னா வெயிட் கம்மியாக உள்ள நம்பராக இருக்கனால அந்த வண்டியில் வந்தேன். வண்டி அதாவது பத்தலகுண்டு வந்து ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பாக தேடினா, ஏன்னா சண்டே டைம்ங்கிறனால எங்கேயும் ஒர்க் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திண்டுக்கலை நோக்கி கிளம்பணும். திண்டுக்கலை நோக்கி போய் ரீச் பண்ணோடனே இங்கே ஒரு 4-wheel ஷாப், அதாவது ஹெவி வெஹிக்கிள் ட்ரக்ஸ்லாம் லாரிஸ்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட தான் எங்களுடைய பைக்கை கொண்டு போய் கொடுத்தோம். அவர் வந்து முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் அதை சரி பண்ணி கொடுத்துட்டார். அந்த ரிம்மை எப்படியோ அது அந்த பெண்ட் ஆனதை சரி பண்ணி
இப்போ நம்ம மறுபடியும் ஏர் ஃபில் பண்ணி பார்த்தாரு, ஏர் கரெக்டாக இருந்துச்சு, லாக் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நாங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். ஸோ இதனால் நான் மற்ற ரைடர்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நார்மல் பைக்ஸில் நீங்கள் போகிறதாலும் அட்லீஸ்ட் எபோவ் 50% டயரோட கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும் கிளம்புங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய இன்ஜின் ஆயில் தனியாக அதெல்லாம் ப்ரிப்பேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆவரேஜான ஸ்பீட்லேயே போங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இல்லை இன்னும் என்னென்ன தேவையானது உங்கள் பிரயாணத்துக்கு தேவையானதெல்லாம் பாதுகாப்பு இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா போட்டுக்கோங்க. ஹேண்ட் க்ளவுஸ் இருந்தால் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, கண்ணாடி இருந்தால் கண்ணாடி போட்டுக்கோங்க. இன்னும் மலையை ஏற ஏற கூலிங் இருக்கும், அதுக்கு ஸ்வெட்டர் வேணும், ஜாக்கெட்ஸு, ஹெவி ஜாக்கெட்ஸு, ரைடிங் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதெல்லாம் எதனால் சொல்கிறேன்னு கேட்டால், நார்மல் பைக்ஸில் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ரொஃபஷனலாக பைக் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பேசிக் ஐட்டத்தில் அவங்க வச்சுருப்பாங்க. நம்மளாம் இருக்கிற வண்டியை எடுத்துகிட்டு போகிறோன்னு பிளான் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கான ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள், மொமெண்ட்ஸ் அங்கே இருக்குது, நிறைய சீன்ஸ் இருக்குது. அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் ஒரு 3 பிளேசஸில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். பிளான்டேஷன் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான இயற்கை சூழல் விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பிக்னிக் ஸ்பாட்டில் தான் போய் பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் இயற்கையை விரும்பியாருந்தே கண்டிப்பாக அந்த மாதிரியான அம்சங்கள்லாம் நான் அந்த இதில் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
குதிரையா கோவில் ஹலோ ஹலோ கொஞ்சம் கூலிங்காக இருக்குன்னு வண்டியை ஸ்டாப் பண்ணோம். பார்த்தீங்கன்னா சைடில் மண் இல்லை, கேவ் மாதிரியே இருக்குது. யாரோ பர்பஸ்லி இருக்க பறித்த மாதிரியே இருக்குது. ஸோ நான் எதனால் இங்கே வண்டி நிப்பாட்டினா, நான் இங்கே சைடில் இங்கே இருக்கக்கூடிய சில மக்கள் தெரியுதுங்களா, அங்கே இருக்க சைடு பாதையில் ஏறி போனாங்க, ஒத்தடி பாதையில். எங்கே போகிறாங்கன்னு கேட்குறதுக்குள்ளாட்டியும் அவங்க மறந்து போயிட்டாங்க, காட்டுக்குள்ளே வேனிஷ் ஆகிட்டாங்க. ஸோ